ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் தான் சொல்லியிருந்தேன்ல, நான் எங்கெல்லாம் போகிறேனோ என்னால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன் விற்று நான் அந்த விஷயத்த பிளாகையும் ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ நம்ம அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற சிவாஜி ஸ்டாச்சுக்கிட்ட இருக்கிற சித்தானந்த சுவாமி அப்படி கோயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கோயிலுடைய மகிமை என்ன, அந்த கோயிலை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் பார்க்கிங் பண்ணுற ஏரியா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, முதல் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள். வந்தோடனே முதல்ல ஒரு அழகான என்ட்ரன்ஸு இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இந்த கோயிலோட பேர் பாருங்கள், ஸ்ரீமத் குரு சித்தானந்த சுவாமி தேவஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது. இது நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் போனோடனே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரமும் ஒரு வேப்ப மரமும் கலந்த இது கல்யாண ஆகாதவங்கலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த கோயில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளே வந்த உடனே கொஞ்சம் அழகாக ஒரு மாதிரி டிசைனிங்லாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு குளம் இருக்குது பாருங்கள். சூப்பரான குளம், தெப்ப குளம். அதில் மீன் இதெல்லாம் இருக்கும். அதில் இருக்கிறவர் தான் சித்தானந்த சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், சித்தானந்த சுவாமி இவர் தான், பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா, உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளுடைய மகா பாரதியாரை பற்றியும் இருக்குது. ஸோ இந்த கதையில் பாரதியாரும் வராரு. ஏன் வராரு, எதுக்கு வராருன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இங்கே யாராக இருக்கிறாங்கன்னா, விநாயகர் இருக்கார். ஸோ இந்த மாதிரி நிறைய சாமிகள்லாம் இருக்காங்க. வாங்க நம்ம இதோட சித்தானந்தர் யார், அவர் எதுக்காக இங்கே வந்தார், என்ன நோக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இவர் தான் இந்த சித்தானந்த சுவாமி. இவர் தான் உள்ளே இருக்கிறவர். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, சித்தானந்த சுவாமி அவர் எங்கே வாழ்ந்தார், எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பக்கத்தில் இருக்கிற கடலூரில் இருக்கிற திருப்பத்திப்பூர், அங்கே மண்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு கடலூரில் இருக்கிற அங்கே ஒரு ஊரில் தான் அவர் பிறந்தார். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கோவிலில், எந்த கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா, பாடலேஸ்வர் கோயிலில் ஒரு சித்தன் மாதிரி அவர் வாழ்ந்துன்னு வந்தார். எல்லாருக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்கிற மாதிரி, எல்லாருக்கும் ஒரு இதுவாக இருந்தார், நல்ல ஒரு குருவாக இருந்தார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பாண்டிச்சேரியில் முத்துக்குமாரசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதாவது அவர் அழைச்சிட்டு என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப நாளாக உடம்பு சரியாமல் இருக்குது, நீங்கள் அவரை ஆசீர்வாதம் பண்ணிங்கன்னா அவள் சரியாயிடுவா அப்படின்னு சொன்னேன்னு, இதுக்காக தான் சித்தானந்த சுவாமி பாண்டிச்சேரிக்கு வராரு. வந்தோடனே அவங்க ஒய்ஃப் ஆசீர்வாதம் பண்ணோடனே கடவுளோட புண்ணியத்தினால அவங்களுக்கு எல்லாமே பரிபூர்ண குணம் அழகாக அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அடைஞ்சோடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட சித்தானந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாண்டிச்சேரியை ரொம்ப பிடிச்சி போய் அவர் இங்கேயே தங்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்கி அதுக்கப்புறம் அவர் பக்தர்களுக்கு அவர் நான் முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் எப்போ ஜீவ சமாதி அடைவேன் அப்படின்றது. எப்போனா வைகாசி மாதத்தில் 28 மே மாதம் 1837 தான் நான் ஜீவசமாதி அடைவேன், நீங்கள் என்ன இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ ஜீவசமாதி அடைச்சி வச்சுட்டாங்க. அப்படியே உட்காந்த நிலையிலே சித்தர் இதுவாகிட்டாரு. இந்த கோயிலுடைய வருஷ கணக்கு பார்த்தீங்கன்னா 200 வருஷம் ஓல்டு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய பவர் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அங்கே சமாதி மட்டும் தான் இருந்துதான். அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்மளுடைய பாரதியார் அவர் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பழத்தோட்டம், இங்கே ஒரு மாதிரி இங்கே சமாதி இருந்தாலும் பழத்தோட்டம் இதெல்லாம் இருக்கும், குயிலெலாம் இருக்குமா. அதனால் பாரதியார் இங்கே தங்கி அந்த பழத்தோட்டத்தில் அந்த சமாதி பக்கத்தில் உட்காந்து அவருடைய பாட்டுக்களை நிறைய எழுதினார். அதில் முக்கியமான பாட்டாக எது சொன்னால், நம்மள குயில் பாட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸான பாட்டு. அது இங்கே உட்காந்து தான் எழுதி அவர் ஜெயிச்சதாக சொல்கிறாங்க. அதனால தான் அவர் மகா பாரதியாரை பார்த்திங்கனாக்கா இந்த கோயிலில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டா தான் நம்மளோட சித்தானந்த சுவாமி மேலே லிங்கம் வச்சு எழுப்பி அதுக்கப்புறமேட்டு தான் அது ஒரு கோவிலாக உருவாகி இன்றைக்கி 200 வருஷமாக இந்த கோயில் இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 200 வருஷம்னா நீங்கள் தெரிஞ்சுக்குங்க எவ்வளோ அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அது மட்டும் இல்லாமல்
சித்தானந்த சுவாமி மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வலது பக்கத்தில் விநாயகர் இருக்கார்ல, இப்போ விநாயகராக இருக்காரு, அங்கே தான் வந்து குமாரசாமியோடைய இருக்குன்றாங்க. அதே மாதிரி இந்த சாமிக்கெலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா குமாரசாமியோட ஒய்ஃப் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த லிங்கத்துக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா குமாரசாமியோட சகோதரனும் இருக்காங்க. ஸோ அப்போ அது பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து மரம் குளம், அது ரொம்ப பெரிய இடமாகவும், அதாவது நிறைய ஆன்மா அதில் வந்து நிறைய வந்து சக்திகள் இருக்குது அப்படின்றத இதுலேருந்து தெரியுது. நிறைய வந்து ஜீவ சமாதிகள் அங்கேயே இருக்குது. ஸோ அப்போ 200 வருஷம் பழமைனா இப்போ நான் எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு நீங்கள் அந்த கோவிலுக்குள்ளே போனீங்கன்னா இங்கே தான் இவங்க இருக்காங்க அவங்க இருக்காங்க நீங்கள் பார்க்கும்போது உண்மையாலுமே அவங்க உங்களுக்கு ஃபீல் ஆவாங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து தியான மண்டபம் கூட இருக்குது. நீங்கள் ஏதாவது தியானம் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமிங் எப்போ ஓப்பன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் வீட்டில் பண்ணுறதுன்னு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பவராக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு வேறு எதாவது வேணும் எனக்கு சொல்லுங்கள். நானும் இதேமாதிரி தொடர்ந்து எந்தெந்த விஷயம் பிளாக் போகிறோன்னு நான் அதை கண்டிப்பாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, எல்லாரோட ஆசைகளும் நிறைவேறட்டும். தேங்க்யூ யூனிவர்ஸ்.